வணக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. நம்ம தமிழக சட்டசபைக்கான தேர்தல் 2026 வரப்போகுதுங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 10 மாதம் இருக்கிறதுனால நிறைய பேர் அடுத்த ஆட்சி ஆறுதுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. ஸோ இப்போதைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்குது. அதுக்கு தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுக்கு ஆப்பனண்ட்டாக எதிர்க்கட்சி தலைவராக இப்போ எடப்பாடி இருக்கிறாரு. அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வருவார். அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ தேர்டு பார்ட்டி ஏதாவது வருமா, விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு 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 பிம்பமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜோதிடத்தில் இவங்க தான் வருவாங்க, இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னையாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறதுல நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சில விஷயங்கள் போகிற போக்கில் அப்படியே அடித்து விட்டுட்டு போகிறது, யூகத்தின் அடிப்படையில் ஜோசியத்தை கொண்டு சொருகிறது, இந்த வேலையெல்லாம் நடக்குங்க. நம்ம கடந்த ஒரு 25 வருஷமாகவே நம்ம அப்பப்போ அந்த கணிப்புகள் விடுவோம். அந்த கணிப்புகள் எப்போ விடுவோம்னா எலெக்ஷன் டிக்ளரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கணிப்புகளை விடுவோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது நேரடியாக ஒரு நபர் பற்றி கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை சிஎம்மாக வருவாராம், ஸ்டாலின் திரும்பவும் சிஎம் ஆவாராம், இப்படி கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அந்த பிரசன்னம் ஒரு வேல்யூடு பிரசன்னமாக மாறி அந்த கேள்விக்கு நிச்சயமாக ஒரு பதில் தரும். ஆனால் அது கேட்குற நபர் போகிற போக்கில் வர நபராக இல்லாமல் அந்த கேள்வியினுடைய சாராம்சத்துக்கு தொடர்புகள் அந்த கட்சி ரீதியாகவோ ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் அது சரியான விடைகளை தரும். அது இல்லாமல் இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, ஒரு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்.கே. ஸ்டாலின் இருக்கார், முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கு அடுத்தது எலெக்ஷனில் நிற்கிறாருங்கிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டிசைட் பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை, உடல்நிலை சரியில்லைன்னு தன்னுடைய மகனையோ அல்லது கட்சியில் வேற ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டாலினுக்காக போடப்பட்ட எல்லா ப்ரெடிக்ஷனும் தப்பாக போகும். அதே மாதிரி எடப்பாடிக்கு இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க, திடீர்னு அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரி நான் ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ விஜய் சொல்கிறாங்க, இப்படி 3 பேர்த்தோட ஜாதகம் இப்படி எடுத்துக்கிட்டு 3 பேரோ அடுத்தது 4 பேரோ, சீமானு இருக்காங்க அவங்க 4 பேரோ, இவங்க ஜாதகத்தை எடுத்து அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் நடக்கிற பர்டிகுலர் டைமிங்ஸ், அடுத்து எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய டைமிங்ஸ், இந்த நாட்களில் யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது, கம்பேரிசனாக அவங்க ஆட்சியில் வரக்கூடிய அமைப்புகளுக்கான யோகம் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இருக்கா, அது தசாபுத்தியில் பார்ப்போம், கோச்சாரத்தில் பார்ப்போம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு சந்திரன் மற்ற கிரக அமைப்புகள் அந்த 3 பேரா அல்லது 4 பேர்த்துக்கு எந்த நபர் அந்த நாள் சந்தோஷப்படுவார், வெற்றி விழா கொண்டாடுவாருங்கிறத அதை அந்த முகூர்த்தம் அந்த நேரங்களை அடிப்படையாக வச்சு எடுக்க முடியும். அதுக்கு டிரான்சிட்டில் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் டைரக்டாக ஒரு நபரை பற்றி அல்லது ஒரு கட்சியை பற்றி கேள்வி கேட்கும்போது அதையும் பிரசன்னமாக நம்மால் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம இந்த அடுத்த சட்டசபையில் யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அறிவிக்கிறத விட எலெக்ஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, எலெக்ஷன் அச்சியல் நாள் கிழமை எல்லா அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிச்சயமாக தமிழக சட்டசபையில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியிடுவோம். போகிற போக்கில் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறது எப்போவுமே நம்மளோட ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி இது ரைட்டாக இருக்காது. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது காரணத்தோட காரியத்தோட தெளிவாக செய்யணுங்கிறதா அதிலோட இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கங்க. அதை
நான் உங்களுக்கு போன முறையே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும்னு திமுகவில் இருந்து ஒரு முக்கிய அமைச்சரே கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை அடிப்படையாக வச்சு திமுக ஜெயிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2011 ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிறத 2 முறை அவங்க அடுத்த மாறும்போது அந்த எலெக்ஷன் டைமில் கேள்வி கேட்ட போதெல்லாம் ஜெயிக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். மோடி வந்து 2 முறைக்கு நம்ம கணிதம் போட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நாம் நிரூபிக்கப்பட்ட, இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குங்க. நீங்கள் எலெக்ஷன் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்ல இருக்கக்கூடிய விதம் எல்லாத்துக்குமே தெரியும். அதை நம்ம எப்போவுமே பண்ணக்கூடிய விஷயம், எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் எது வருங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா அது மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கிற, மற்றவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்கிறத விட நமக்கான கணிதம் மெத்தேடு இதுதாங்க. கேள்வி கேட்டால் பிரசனத்து அடிப்படையிலும், கேள்வி கேட்கலைன்னா இந்த கட்சியினுடைய தலைவர்கள் கேண்டிடேட் யார் சிஎம் கேண்டிடேட்டுக்கான நபரை நியமிக்கப்படுறாங்களோ அவங்க சார்ட்டை வந்து கம்பேரிஷனும் செக் பண்ணி அதில் யாருக்கு வலு இருக்கோ அன்றைய நாள் எலெக்ஷன் டிக்ளரேஷன், எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற நாள் யாருக்கு சாதகமாக இருக்கோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம அன்றைக்கி டிசைடிங் பண்ணுவோம் அப்படிங்கிறத கூறிட்டுங்க. அடுத்த ஒரு பதிவில், வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.